ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் வந்து தயிர் சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் கேட்டிருந்தாங்க பசங்க. அதுதாங்க பண்ணியிருக்கேன். பார்க்கலாமா வாங்க. அதுக்கு கடாய் வச்சுட்டு கடாயில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தையும் அதில் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் வெண்டைக்காவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வெண்டைக்காவும் இதிலே ஆட் பண்ணி தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டு 2 பெரட்டு லைட்டாக பெரட்டி நல்லா பரப்பி விட்டு வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரத்தில் 3/4 பங்கு வெந்த பிறகு வீட்டு மிளகாய் தூள் போட்டு நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். ரொம்ப நேரம் பெரட்டிங்கன்னா பிசு தன்மை கொடுத்து நல்லா லைட்டாக ஒரு பெரட்டிட்டு சுற்றி எண்ணெயை விட்டுட்டு ஒரு 2-3 தடவை கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான உதிரியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. என் ஸ்டைலில் நான் இப்படி தாங்க வெண்டைக்காய் பொரியல் செய்வேன். அப்புறம் தயிர் சாதத்தை வடித்து எடுத்துக்கிட்டேங்க. அதில் 1 கப் தயிருக்கு ஏற்ப காய்ச்சி ஆற வச்ச பாலையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். தயிரும் பாலும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா சளியும் பிடிக்காது, புளிப்பு தன்மையும் மதியானத்தில் எடுக்காதுங்க. அதனால தான் கொத்தமல்லியும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பும் போட்டு இதை நல்லா போட்டு கலரிக்கலாங்க. பசங்க தாளிச்சா தான் சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா கடுகு பருப்பு போட்டு தாளித்து இதிலே கொட்டிக்கலாம். என் பசங்க வந்து தயிர் தாளித்தா அவங்களுக்கு பிடிக்காதுங்க. அதனால் நான் இப்படி தான் செஞ்சு தருவேன். மத்தியானம் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த லஞ்சு. தயிர் சாதம் அதில் நல்லா தயிர் ஊறி நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பொரியணும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு தாங்க. உங்களுடைய டிஃபன் பாக்ஸ் ஈவினிங் வரும்போது காலியாக எம்டியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.